மஜ்மா சிட்டியில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு நம்ம ஃபேமிலியாக போயிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க இந்த ஐஸ்கிரீம் வண்டி 7-8 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல இருக்குமெண்டு. இல்லை, இது நாம் ஐஸ்கிரீம் வாங்க போகிறது கிட்டத்தட்ட 12 மணி 12:30 ஆகுது. அந்த நேரம் வரைக்கும் இந்த இடத்துல ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது. சின்ன குழந்தைகள் பெரியவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீமோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து 3 ரியால் இலங்கை காசு படிக்கு கிட்டத்தட்ட 150 ரூபா 120 ரூபா மாதிரி வருது. இதில் நம்ம கடைசி பொண்ணுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த ஆள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாரு. அதுக்கு காசு இருக்கல. நம்ம 2 வாட்டி நடந்திருக்கு. நம்ம சின்ன பொண்ணு கூட கடையை போகிற இடத்துல யாராவது வாங்கி கொடுப்பாங்க, அல்லது நாம் இது வாங்கின இடத்துல காசு வேணான்னு சொல்லி அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த ஐஸ்கிரீமில் வந்து பெருசாக ஒரு கெமிக்கல் போட்டு பண்ணுறதா நமக்கு தெரியலை. என்ன கேட்டால் பக்கத்தில் இருக்கிற மேங்கோ, அதே மாதிரி சாக்லேட், பாலைத்தான் என்ன செய்கிறாரு, அந்த ஐஸ்கிரீம் மிஷினில் ஊற்றுறாரு. கீழால் அது ஐஸ்கிரீமாக வருது. பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3 ரியாலுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், நம்ம கையில் காசு கொண்டு போக தேவையில்லை. நம்ம கார்டாலேயே பே பண்ணலாம். அது ஒரு நமக்கு ஒரு லேஸான மெத்தட் ஒன்று. ஆனால் வந்து இவர் வந்து காசு எடுக்கலை, அதாவது கார்டு அக்செப்ட் பண்ணலை, பைசா தான் கேட்டிருந்தா, அதனால் பைசா கொடுத்துருந்தோம். இப்படி தான் நம்முடைய சவுதி அரேபியாவில் 12 மணி ஐஸ்கிரீம் வேட்டை முடிவு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம்.